அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் காணலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். இதுவரை 7ஆம் இடத்திலும் சரியில்லை. தற்போது வந்துள்ள 8ஆம் இடம் அஷ்டமம், அதுவும் சரியில்லை. மகர ராசி அன்பர்களுக்கு 2இல் ராகு, 3இல் சனி வக்கிரம், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் குரு, 8இல் சூரியன் புதன் கேது, 9இல் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை அவ்வப்போது கணவன் மனைவி சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. சூடான வார்த்தைகளை உதிர்க்கக்கூடாது. குடும்பத்தில் 3ஆம் நபர்களின் தலையீட்டினை தவிர்த்தல் வேண்டும். சுபகாரியங்கள் தலை தாமதங்களுக்கு பிறகு நடக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பாக்கியம் உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பழைய கடன்களை அடைக்க வழி பிறக்கும். தாங்கள் வெளியே கடனாக கொடுத்த பணம் தங்களுக்கு திரும்பி வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்கு உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டும். உயர் அதிகாரிகளின் கண்டிப்புக்கு ஆளாவீர்கள். வீண் பழி சொற்கள் வரலாம். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை இந்த நேரத்தில் தடையாகலாம், தாமதமாகலாம். அரசியல்வாதிகளுக்கு எம்எல்ஏ, எம்பிஸ் போன்றவருக்கு கட்சிக்குள் செல்வாக்கு குறையும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தங்களை பற்றி வதந்திகள் பரவலாம். விவசாயம் சற்று கடினம்தான். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும். உரம், மருந்துகள் கிடைப்பதில் தட்டுப்பாடுகள் நிலவும். கால்நடைகளால் செலவுகள் தான். பொன் மூலம் பூசுபவரும் தொழில் உள்ளவர்களுக்கு வருமானம் சற்று குறைவு. மற்றபடி மருத்துவர்கள், நீதிபதிகள் போன்றவருக்கு வருமான குறைவு உண்டாகலாம். சற்று பொறுமையாக இருத்தல் வேண்டும். ஆக மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை தேவை. பொருளாதார நெருக்கடி உண்டாகும், கவனம் தேவை. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் தங்களுக்கு தொல்லைகள் வரலாம். வீண் பலிகள் வரலாம். எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறை அன்பர்களுக்கு தங்கள் துறையில் கவனமாக இருங்கள். தங்களை பற்றி வீண் வதந்திகள், புகழுக்கு களங்கம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளோருக்கு பொருட்கள் தேக்கமடையலாம். மருத்துவர்கள், நீதிபதிகள் போன்றவருக்கு தங்கள் தொழிலில் வருமான குறைவு உண்டாகும். எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புவீர்கள். இந்த நேரம் சரியில்லை. சற்று பொறுமையாக இருங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். வீட்டில் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.